ஏமா எங்கயா கிளம்பிட்டீங்க? எங்கே போறமா? எல்லாம் நடிச்சு என்னத்தர கிழிச்ச? சாயங்காலம் மண்டபத்துக்கு வாடா, எங்க சிங்கத்தை வந்து பாடுறா. அகரம் அறக்கட்டளைக்கான பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் கமரிக்கோட்டை சேக்கிழார் உயர்நிலைப் பள்ளியின் சார்பில் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது நல்லாசிரியர் விருது பெற்ற திரு எஸ் ராமன் அவர்கள் பேசுவார்கள். நம் தமிழகத்த தலைமகன் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார்னா, இப்போ ஒரு பாட்டு படிப்போம் போறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை எல்லாம் ஓட ஓட வரட்ட போறேன்னு அர்த்தம். ஆத்துல இருக்கிற மணலை தோண்ட தோண்ட தண்ணி ஊறிட்டே இருக்கும்ல, அதே மாதிரிதான் கல்வி அறிவும். ஒரே கணத்தை எத்தனை வருஷமா தானே தோண்டுவ? தான் பிள்ளைங்க மட்டும் படிச்சா போதும் நாம எல்லாம் நினைக்கிறோம். ஆனா வசதி இல்லாத, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பெற்றோர்கள் இழந்த நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களை தன் வீட்டு பிள்ளைகளா நினைச்சு இவங்க அப்பா தம்பி சிவகுமாரும் இந்த பிள்ளையும் படிக்க வச்சிருக்காங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட 40 மாணவர்களோட படிப்புக்கும் 6 ஆசிரியர்களோட வேலைக்கும் அகரம் அறக்கட்டளை தான் பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க கல்விக்காக மட்டுமே பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அண்ணன் தம்பி 2 பேரும் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களா? குடுவானி தானே. அந்த சூரியன் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூர்யா நமக்கெல்லாம் கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் நீடூழி வாழும். சினிமால த்ரிஷாக்கு தாத்தாவா நடிக்கிறதுக்கு கொய்யால எப்படியெல்லாம் விட்ட போறான் பாரு. அடுத்ததாக திரு சூர்யா அவர்கள் பேசுவார்கள். ஐயா உணர்ச்சிப்பட்டு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இதை விட கல்விக்கு உதவி செய்யறவங்க எவ்வளவோ பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க. நான் சினிமாக்காரங்கிறதுனால வெளியில தெரியுது. சரிப்பா, செய்யற உதவியை வெளியே தெரியாம செய்யலாமேன்னு 1-2 பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது சுய விளம்பரத்துக்காக செய்யறது இல்ல. இதை பார்த்து இன்னும் 10 பேரு இதே மாதிரி நாமளும் செய்யலாமே முன் வந்தா நமக்கு நல்லது தானே. உனக்கு என்ன சினிமாக்காரன் நல்லா சம்பாதிக்கிற, கொடுக்க வேண்டியதானே ஒரு சிலர் நினைக்கலாம். இது உழைச்சு சம்பாதிச்சது, திருடி சம்பாதிக்க. என்னால முடிஞ்சது ஒரு 100 பேரை படிக்க வைக்கிறேன். உங்களால முடிஞ்சா ஒருத்தரை படிக்க வைங்க. இன்னைக்கு அகரம் எங்களோட, நாளைக்கு உங்களோட தான் மாறணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அதை நடத்தி காட்டுங்க. எனக்கு வரேங்க. ஐயா பார்க்கலாம். நீங்க இருங்க. சூர்யா என்னடா சூர்யா கிட்ட பத்தி சொல்றா. இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சூர்யா, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இவன் என் சமஸ்தானத்தை சேர்ந்த பையன். இவன் கத்துக்கிட்ட விதியெல்லாம் உன்கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறான். உன் என்ன சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் உட்கார். சூர்யா, இவனை உன்ன மாதிரி ஒரு கலைஞன்னா நடிப்பான், நாடகம் போடுவான், டான்ஸ் ஆடுவான், ஃபைட் எல்லாம் கூட பண்ணுவான். ஏ டிஸ்கா 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 டிஸ்கா. இதுக்கு இதெல்லாம் தேவையா? முதல்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்போமா? கேட்கலாம். இதெல்லாம் 10 பைசாக்கு பேராது. சூர்யா, நவரசங்களை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் என் பையன் எப்படி பண்றான்னு கொஞ்சம் பாரு. சிங்காரம்
பண்றா சிங்காரம். ஆசியம் சிரிப்பு. பயம். வெறுப்பு. ஆச்சரியம். இது ரௌத்ரம். கருணை. சொல்றேன், கையெல்லாம் கட்டாத. என்ன பிரமாதமா பண்ற, கை கொடுங்க, கை கொடு. All the best.